வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிளாக்மெயில் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ வந்து சன் நெக்ஸ்ட் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ மாநகரத்தோட டூப் வெர்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா ரெண்டுத்தோட கோர் பிளாட்டுமே ஒண்ணுதான். ஒரு பிக் ஷாட்டோட குழந்தைய வந்து கடத்திடுவாங்க அண்ட் அந்த குழந்தை பல கேங்ஸோட கைமாறுது அப்படின்ற மாதிரியான தீம்ல போகும். அந்த பிக் ஷாட் வேற யாருமே இல்ல, ஸ்ரீகாந்த் தான். இவரோட குழந்தையோட இவர் ஊட்டிக்கு ட்ரிப் போகும்போது வழியில அந்த குழந்தைய கடத்திடுறாங்க. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃபுக்கும் லிங்கா அப்படின்ற ஒருத்தருக்கும் பாஸ்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அந்த லிங்கா அப்படின்றவர் வந்து பிரசன்ட்ல வந்து அவரோட ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த குழந்தையை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு இன்டென்ஷன்ல இருப்பாரு. ஜிவியை பொறுத்த வரைக்கும் தான் கொக்கைன் கடத்துறேன் அப்படின்றது தெரியாமே வந்து அவரோட முதலாளியை அவரோட வண்டியில கொக்கைன் வச்சு அனுப்புறாரு. அந்த கொக்கைனை வந்து ஒரு கும்பல் ஆட்டையை போட்டுறாங்க. சோ அந்த சரக்குக்கான காசை தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை விடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சோ அதனால இவரும் அந்த கடத்தலுக்குள்ள வராரு. இது மாதிரி தெரியாம சில கேங்ஸும் இதுல இன்வால்வ் ஆறாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, எதுக்காக அவங்க எல்லாம் கடத்துறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸ்டோரியா பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான். அந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கதைக்கு அதுதான் முக்கியமான விஷயம். அதை பயங்கரமா சொதப்பிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏதோ சர்க்கஸ் கூண்டுல வந்து வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஓட்டிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தலைவலியே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த குழந்தை வந்து இஷ்டத்துக்கு கைமாறுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அந்த குழந்தையோட சேர்த்து ஹீரோயினையும் வந்து பிணைய கைதி மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தையாவது பரவாயில்ல, நிறைய இடங்கள்ல ஸ்மார்ட்டா வந்து தப்பிக்கிறதுக்கு யோசிக்கும். ஆனா அந்த ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி பிடிச்ச இடத்துலயே அப்படியே இருக்காங்க. ஹீரோ வந்து காப்பாத்துவாங்கன்ட்டு எந்த விதமான முயற்சியுமே அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுது, யார் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு எவன் வேணா காரணமா இருந்துட்டு போட்டும், படம் முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. நல்ல கதை, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் 2.3 out of 5. அனில் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.